எடப்பாடி பழனிசாமி பாஜகவை அழிக்கிறது, 29ல் மோடியை ஏமாத்தலாங்கிறதெல்லாம் 24ல் ஏமாத்தின மாதிரி ஒரு திட்டம் போட்டு செயல்படுறாங்க. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜயை கூட சேர்த்துக்கிட்டு மோடியை கலத்தி விட்டாலும் விட்டுருவாரு. தமிழக பாஜக எடப்பாடி கிட்ட தன் உருவத்தை இழந்து போயிருமோங்கிற ஒரு அச்சம் அண்ணாமலைக்கு. இது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடத்தக்கூடிய ஒரு நிழல் யுத்தம். எடப்பாடி அண்ணாமலையை காலி பண்றதுக்காக தான் மக்களவையிலேயே பாஜக கூட வராத ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்தார். எடப்பாடியோட சதி திட்டங்களுக்கு அண்ணாமலை பலியாயிட்டா அது திரும்ப நிமிர்ந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு 8-10 விழுக்காடு வாக்கு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு சீட் ஷேரிங் இருந்தாதான் அண்ணாமலை நாளைக்கு ஒரு லீடராட்டு தமிழ் மண்ணில் வர முடியும். ஆனா இப்ப அவருக்கு அந்த மவுஸ் இல்ல அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலையோட ஆக்டிவிட்டிஸ் அரசியல் மேடையில் சலங்க கட்டி ஆடுற மாதிரி எல்லாமே பிரசிடண்டா இருக்கும்போது ஒரு லீடரா அண்ணாமலைங்கிறது பேன் தமிழ்நாடு லீடர், ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களின் தலைவர். கோவையில எம்பிக்காக நின்னாரு, இப்ப எம்எல்ஏக்காக நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி சிஎம்னு சொல்லி அவர் நின்னாருன்னா அவரோட இது போயிடும். அண்ணாமலை எடப்பாடி சிஎம்னு சொல்லி இருக்க மாட்டார்னு தான் நான் கருதுறேன். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், கொஞ்ச நாளா அதிகமா பேசப்பட்ட பேரு அண்ணாமலை. திடீர்னு பாஜக கொடுத்த பொறுப்புல இருந்து விலகி இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணம் என்ன சார்? அவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஏதாவது ஒரு செய்தி சொல்ல விரும்புறாரா? அதாவது தமிழக பாஜக தனது தனித்தன்மையை விட்டு கொடுத்துருமோங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது. அவர் கஷ்டப்பட்டு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய இடங்களை வாங்காமல், இந்துத்துவ கொள்கைகளை முன்னெடுக்காமல், ஒரு சிலரோட ஆசைகளுக்காக தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதும், எத்தனை சீட்டுங்கிறத பற்றியே கவலை கிடையாது, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜயை கூட சேர்த்துக்கிட்டு மோடியை கலத்தி விட்டாலும் விட்டுருவார் 2029 என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், 29ல் மோடி ஏமாறாமல் இருக்கணும்னா, 29ல் மோடி சாதிக்கணும்னா 26ல் பாஜக எப்படி செயல்படணுங்கிறதுல எவ்வித திட்டமும் இல்லாத சில சுயநலவாதிகள், சந்தர்ப்பவாதிகள் பாஜகவுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நபர்களை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி பாஜகவை அழிக்கிறது, 29ல் மோடியை ஏமாத்தலாங்கிறதெல்லாம் 24ல் ஏமாத்தின மாதிரி ஒரு திட்டம் போட்டு செயல்படுறாரு. இதை முறியடிக்கணுங்கிற ஒரு திட்டமும் அண்ணாமலைகிட்ட இருக்குது. அண்ணாமலை மோடி ஆசியோட இந்த சதிகளை முறியடிக்க முடியும். அதை மோடி எந்த அளவுக்கு அண்ணாமலையை என்டர்டெயின் பண்ணி களம் காண்றாருங்க நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்பொழுது தந்தையை பார்க்குறதுக்கு மகன் இதுங்கிறது நியாயமானது, ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரணம்தான். இதை தாண்டி இதுக்குள்ளே உள்ள அரசியல் காரணம்ங்கிறது தமிழக பாஜக எடப்பாடி கிட்ட தன் உருவத்தை இழந்து போயிருமோங்கிற ஒரு அச்சம் அண்ணாமலைக்கு இருக்குது. ஆனால் வெளி உலகத்தில் பாஜகவுக்கு டம்மி தான் எடப்பாடிங்கிறது சொன்னாலும் கூட யதார்த்தம்ங்கிறது டேட்டா வைஸ் தான் பார்க்க முடியும். இதுவரை எடப்பாடி பாஜகவை தான் தனக்கு டம்மியாக்கி கொண்டு போயிருக்கிறாரு. 20 எம்எல்ஏ சீட்டு தான் கொடுத்தாரு. பாமகவுக்கு விட உங்களுக்கு அதிகம் கொடுத்தா அது ஏற்றுக்க மாட்டாங்க வன்னியர்கள்னு சொல்லி 20 சீட்டுக்குள்ளே ஒதுக்கி 2.7 சீட்டுக்குள்ளே பாஜகவை சுருக்கிட்டார். இப்போ அன்னைக்கு 3.7 விழுக்காடு எடுத்த கட்சியை 2.7க்குள்ளே சுருக்கினார். இப்போ 11.4 எடுத்த கட்சியை குறைஞ்சபட்சம் 8-9% வாக்குக்குரிய சீட்டாவது வாங்கணுங்கிறதான் அண்ணாமலைக்கு நோக்கம். அன்னைக்கு 20 சீட்டு வாங்கி 2.7% வாக்கு எடுத்தாங்கன்னா இன்னைக்கு பலகீனமான அதிமுக, அந்த அதிமுக கிட்ட ஒரு 50-60 சீட்டுக்கு குறையாமல் வாங்கினா தான் பாஜகவுக்கு உருவம் இருக்கும், பாஜக அங்கே வளர்ந்ததுன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகும். அல்லது அண்ணாமலை வளர்த்த குழந்தைய எடப்பாடி கிட்ட பலியிட்டது மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாரு. இது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடத்தக்கூடிய ஒரு நிழல் யுத்தம். 2 லீடர்ஷிப்புக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போர். எடப்பாடி அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்காக தான் மக்களவையிலேயே பாஜக கூட வராத ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்தார். நீங்களே பாருங்களா, சட்டமன்றத்தில் பாஜகவுக்கு அவ்வளோ வேலை கிடையாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க.
பார்லிமெண்ட்டுக்கே வராதவர் சட்டமன்றத்துக்குள்ளே ஏன் வரணும்? இப்போ அண்ணாமலை எடப்பாடிக்கு போட்டியாக ஒரு அணி அமைச்சு, குறிப்பாக 18 விழுக்காடு என்டிஏ, 8 விழுக்காடு நாம் தமிழர் சீமான சிஎம்மா நிதிஷ்குமாரை சொன்னது மாதிரி சொன்னால் நாம் ஒரு 160 தொகுதிக்கு மேலே 3வது இடம் போயிருங்கிற அச்சத்தில் எடப்பாடி பாஜகவுக்குள்ளே வராரு. இதை நான் தான் முத நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சொன்னேன். அந்த இடத்துக்குள்ள ஒரு அச்சத்தில் வந்துட்டார். வேற வழி இல்லாமல் 3வது பாஜக அணி அமைச்சு நம்மளை தள்ளிடுவாங்களோன்னு நினைக்கக்கூடியவரை வந்திருக்காருன்னா அவர்கிட்ட 60 சீட்டுக்கு குறையாமல் வாங்குறது தான் முறை. இவங்க அதில் பாதி கூட வாங்கிவிடுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்ணாமலை அதில் என்ன ரேகை காட்டுறாருன்னா, என் தலைமைக்கு வந்த வாக்கு நீங்கள் குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா அது 11.4 விழுக்காடு வாக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏதோ 3-4 விழுக்காடு வாக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மீதி வாக்குகள் நாம் தமிழர் சீமானுக்கு போகலாம், ஒரு சில வாக்குகள் விஜய்க்கு போகலாம். விஜய்க்கு போகாதுங்கிறது தெரியுது. ஏன்னா அவர் மிஷினரி கோஷ்டி, மதமாற்ற கோஷ்டின்னு மோடி அந்த தான் பிரதமர்னு விழுந்த வாக்காளர் மத்தியில் இவர் நமக்கு எதிரானவருங்கிறத மோடி சுட்டி காட்டுறாரு. சீமானும் எதிர் திசையில் இருந்தாலும் கூட அவர் ராகுல் காந்தியோட மோடி நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பாளிங்கிறது அக்செப்ட் பண்ணுறாரு. எனிவே அந்த 18 விழுக்காடு வாக்கும் அல்லது 11.4 என்டிஏ வாக்குகளும் பாஜக வாக்குகளும் உரிய சீட்டை கொடுத்தாதான் எடப்பாடிக்கு போகணும். அல்லது எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு ஸ்டாலின் சிஎம் ஆவார், எடப்பாடி அவருக்கு போட்டியாட்டு எம்ஜிஆருக்கு போட்டி கருணாநிதி மாதிரி எடப்பாடி ஆவார். அப்போ அண்ணாமலை எப்படி லீடர் ஆக முடியும்? அண்ணாமலைக்கு அதில் என்ன லாபம்? அண்ணாமலை அவர்களை பொறுப்புல இருந்து, அதாவது பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்தப்ப மத்தியில பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப அவர் பொறுப்புல இருந்து விலைக்கு ஒரு 10 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் பாஜக தரப்புல இருந்து ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அண்ணாமலைக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி அவருக்கு இருக்கா? நிதின் நபீன் சின்ஹாவோட டீம்ல அண்ணாமலை ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற தகவல்கள் தான் வருது. அரசியல் அரங்கத்துக்குள்ள எதுலேயுமே அலர்ட்டாக இருந்து போகிறது தான் சரியான ஒரு வியூகமாக இருக்கும். அந்த வகையில் எடப்பாடியோட சதி திட்டங்களுக்கு அண்ணாமலை பலியாயிட்டா அது பாஜக பலகீனப்பட்டு போனால் அது அண்ணாமலையால் திரும்ப நிமிர்ந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஜகவின் பலமே 3% அளவு போயிட்டுன்னா 2.7 தான் கடைசி அவ்வளோ 2021. அதே மாதிரி போயிட்டுன்னா அந்த கட்சிக்குள்ளே என்ன அண்ணாமலை தலைவராக முடியும்? நயினார் அவர் ஒரு வெயிட்டான ஒரு சமூக பின்பலம் இருக்குது. பொன்னார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் தான். தமிழிசை ஒரு மோடி லாயலிஸ்ட்டு. வானதி ஏவிவிப்பிலேருந்து இருக்கிறாங்க சகோதரி. ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர் இப்போ ஒரு இன்டலெக்சுவல் ஆட்டு ஏறி வராரு. ஹெச் ராஜா, இப்படி இங்கே எல் முருகன், நிர்மலா சீதாராமன், இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 3 to 3% ஓட்டுன்னா அண்ணாமலை எப்படி லீடராக ஆக முடியும்? ஒரு 8-10 விழுக்காடு வாக்கு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு சீட் ஷேரிங் இருந்தால் தான் அண்ணாமலை நாளைக்கு ஒரு லீடராட்டு தமிழ் மண்ணில் வர முடியும். ஸோ அதற்கு அண்ணாமலை உழைக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏன் தேசிய அளவில் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்கலன்னு கேட்டால், நிதின் நபீன் சின்ஹா இப்போ தான் தலைவர் ஆயிருக்கிறார். அவர் தன்னோட டீமை இன்னும் முடிவு பண்ணலை. அவர் தன்னோட டீமை முடிவு பண்ணும்போது தான் அண்ணாமலைக்கு உள்ள பதவி இதுங்கிறது தெரியும். அவர் 45 வயசுன்னு சொல்லும்போது 40 வயது அண்ணாமலையை அடுத்த டீமில் ஒரு முக்கிய ஆளாக தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அண்ணாமலைக்கு உள்ள பதவி கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னும் பில்லப் பண்ணவே இல்லை. சில இடங்களில் அரசியல் களத்தில் பில்லப் பண்ணாமலே சிலவங்க வைப்பாங்க, பில்லப் பண்ணாமலே வைப்பாங்க. அது ஒரு ராஜதந்திரம்னு சொல்லப்படும். பில்லப் பண்ணும்போது விட்டுட்டாங்கன்னா விட்டா அவங்க எகிரிடுவாங்கன்னு சொல்லும்போது சரி நான் பில்லப் பண்ணுவோன்னே பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளும் உண்டு. காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அதெல்லாம் செய்வாங்க, எடப்பாடி போன்றவங்க பலரும் அதை செய்வாங்க. பட் இது பல சிக்கலுக்கு இடையில இப்போ தான் தேசிய தலைவர் போட்டிருக்காரு. அருமையான தலைவர், திறமையான தலைவர். சுப்பிரமணிய சாமி சொல்கிறது மாதிரி எல்லாம் இல்லை. சுப்பிரமணிய சாமி 80 வயசு தாண்டினவர். அப்படி ஒருத்தரையாக தலைவராக போடணும். 45 வயது நிதின் நபீன் சின்ஹா அவங்க அப்பா குடும்பமே ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க, ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வந்தவர். கைஸ்தா கம்யூனிட்டி, ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரோட ஜாதி. 2வது சுதந்திர போரில் நாட்டின் தந்தையாக நின்றவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ ஒரு நல்ல தலைவரை போட்டிருக்காங்க. அவர் தன்னோட டீமை முடிவு பண்ணும்போது யங் டீமாட்டு அதில் அண்ணாமலைக்கு உள்ள இருக்கும்னு நான் கருதுறேன் சார். ஆனால் இப்போ வரைக்கும் பாஜகவில் அண்ணாமலைக்கான ஒரு மதிப்பு இருக்கா சார்? ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக உருவெடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் அண்ணாமலை தான்.
ஆனா இப்ப அவருக்கு அந்த மவுஸ் இல்லை அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அண்ணாமலை வந்து அவருக்காக சுயநலமா பல விஷயங்களை பண்ணாரு, அதனாலேயே கூட இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கு ஒரு முரண்பாடு இருந்தது அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் இருக்குல்ல, அது எப்படி சார் பார்க்க? சுயநலம் இல்லை. அண்ணாமலையோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அரசியல் மேடையில் சலங்கை கட்டி ஆடுற மாதிரி, எல்லாமே பிரசிடெண்டாக இருக்கும்போது இவர் லீடராக இருக்கிறது. ஸோ இவர் லீடர். அப்போ லீடரை மற்ற பிரசிடெண்ட் தாங்க மாட்டாங்க. இவர் லீடர் ஆகிறதுல நம்ம எம்எல்ஏ ஆக முடியாமல் போயிருமோன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அப்படித்தான் இவருக்கு எதிராக விஜயும் எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா நம்ம தெருவில் தான் இருக்கணும், பாஜக காலி ஆயிரும்னு பல நிரூபிக்காத விஜயை காட்டி அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள்லாம் ஒரு அரசியலை பண்ணாங்க. இது காரணம் என்னென்னா, அவர் தொண்டர் பலம் மிக்கவராட்டு, மக்கள் பலம் மிக்கவராட்டு அவர் இருக்கிறாரு. இவங்களுக்கு அந்த மக்கள் பலம் இல்லை. சில ஏரியாவில் அங்கங்கே நிற்பாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஸர் சீனிவாசன் கூட 3வது இவர் சரவணனை, ஒரு அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பேக்கிங் உள்ளவரை தள்ளிட்டாருன்னா, ஒரு ரெட்டியார் தள்ளிட்டாருன்னா, நம்ம ப்ரொஃபஸர் சீனிவாசனை குறைச்சி மதிப்பிடலை. ஒவ்வொருத்தையும் நம்ம மதிப்பிடுறோம். ஆனால் அண்ணாமலைங்கிறது பேன் தமிழ்நாடு லீடர், ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களின் தலைவர். இப்போ இந்த நாடார்கள் வந்து தமிழிசை பொன்னாரை விட அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கிறாங்க. அது 100க்கு 100 உண்மையான விஷயம். மறவர்கள் எல்லாம், என்னோட நண்பர் ஒரு தொழிலதிபர் சொல்கிறாரு, ரொம்ப எமோஷ்னலாக அண்ணாமலை மேலே அட்டாச்சாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. மறவர் கம்யூனிட்டி வந்து ரொம்ப லாயலாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட பாஜக இந்துத்துவ மறவர்கள் வந்து அந்த அளவுக்கு லாயலாக இருக்காங்கங்கிறத ஒரு நண்பர், நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர், கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், அவர் அந்த ஒரு பதிவை என்கிட்ட நியாயமாக நடுநிலையாக பேசக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு. அதே போல் பிராமணர்கள் அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க 14, 19 கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்க, 24 அண்ணாமலை கொண்டு வந்த மாற்றம்ங்கிறதுக்காக தான் அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டாங்க. ஸோ திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம், திமுகவும் ஊழல், அண்ணா திமுகவும் ஊழல், இப்படி ஜெயலலிதா ஊழலுக்காக கன்விக்ட் ஆனவங்க கீழ்கோர்ட்டில், இப்படி இந்த கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்காளர்கள் தான் அண்ணாமலையோட வாக்காளர்கள். ஸோ இதே பாதையில் போனால் எடப்பாடியோட சேர்ந்து எம்எல்ஏ ஆக முடியாது. எடப்பாடியோட சேர்ந்து எம்எல்ஏ ஆனுங்கிறவங்க தான் மற்ற தலைவர்கள். ஸோ அவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து ஏணி வச்சாலும் எட்டாதுங்கிற ஒரு தூரம் இருக்குது. பட் அண்ணாமலை கட்சி கட்டுப்பாடும் 2029 மோடிக்காகவும் அமைதி காத்து போயிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் அவர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கோவையில் எம்பிக்காக நின்னாரு, இப்போ எம்எல்ஏக்காக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மோடி பிரதமர்னு எம்பிக்காக நின்னார், மறுத்தாலும் கூட அதில் நின்னார். தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் அடிக்க வேண்டியவர். ஆனால் எடப்பாடி சிஎம்மான்னு சொல்லி அவர் நின்னாருன்னா அவரோட இது போயிடும். இப்போ நீங்கள் வந்து லாலு யாதவும் நிதிஷ்குமாரும் ஒன்றா இருக்கும்போது ஆரம்பத்தில் யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் வெற்றி பெற்றாங்க. லாலு யாதவ் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டராக வந்தாப்புல. அதுக்கப்புறம் திரும்ப லாலு யாதவ் ப்ரொஜெக்ட் பண்ணி நிதிஷ் நின்னாருன்னா நிதிஷ்குமார் வந்து லாலு யாதவ் லீடர்ஷிப்பை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அப்போ அவர் தனியாக பிரிஞ்சு தனித்தன்மையோட ஆகி மீண்டும் இன்னைக்கு அவர் சிஎம் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எடப்பாடி லீடர்ஷிப்பை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லீடர்ஷிப் அங்கே அடிபட்டு போகும். ஸோ எடப்பாடி லீடர்ஷிப்பை ஒத்துக்கிட்டு குறைஞ்ச சீட்டுக்கு பாஜக போனால் அது அண்ணாமலை வருங்கால தமிழகத்தில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தலைவராக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து சுத்தமாக அடிபட்டு போகும். ஸோ அந்த வகையில் அவர் வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி சிஎம்னு சொல்லி நிற்பார் நான் கருதலை, நிற்க மாட்டார்னு தான் நான் கருதுறேன். இப்போ இடையில வந்து அவர் புதிய கட்சிலாம் தொடங்குவார் அப்படின்லாம் பேசப்பட்டது சார், அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா சில புதிய கட்சிகள் தொடங்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவர் மோடிக்கு 29 பெரிய வேல்யூ அடிஷனாட்டு பலமாக இருப்பார். மோடி வில் நெவர் அக்செப்ட் டிபீட் எனிவேர். 3 தடவை அங்கே தோத்துட்டாரு. தமிழ்நாட்டில் 4வது முறை எப்படி 29 ஜெயிக்கணுங்கிறதான் மோடிக்கு நோக்கம். அதற்கான பல வியூகங்களை அண்ணாமலையே 2026 சென்ட்ரிக்கா மோடியை 29 ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு 26 சென்ட்ரிக்கா அண்ணாமலையே வியூகங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அண்ணாமலை வியூகங்களுக்கு குறுக்க நிற்கிறது, இடைஞ்சலாக நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் வந்து திமுக தோற்கடிக்கப்படலாம் நோக்கம் கிடையாது. ஸ்டாலினுக்கு போட்டி நான் இருக்கணும், நான் 2வது இடத்த கருணாநிதி ஒரு கட்டத்தில் இருப்பார்ல, அதே மாதிரி 2வது இடத்தை தக்க வச்சா போதும்னு தான் இருக்கிறாரு. கருணாநிதி ஜனதா கட்சியை அழித்து குறைஞ்ச சீட்டு கொடுத்து உங்கள் ஓட்டை இவ்வளவு தான் நீ அழித்தது மாதிரி பாஜகவை அழிக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு 2வது இடம் தான் குறி. அதனால தான் சட்டமன்ற தேர்தலிலே மைனஸ்ன்னு சொல்லப்பட்ட பாஜக கூட வந்தார். பட் அண்ணாமலை 29 மோடி மக்களவையில் சாதிக்கணும்னா அதற்கான ஒரு அருமையான வீகத்தை அண்ணாமலை வச்சிருக்கிறாரு. அந்த வீகத்தை எடப்பாடி தட்டி விடுறதுக்கான சூழல்களை தான் பார்க்குறாரு. அதற்கு பல சக்திகளை பயன்படுத்தி தட்டி விட பார்க்குறாரு. அண்ணாமலை மோடியை நம்பி அந்த வீகத்தை முன்னெடுக்கிறாரு. அதில் சோமனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வீகத்தில் அண்ணாமலை எப்படி சாதிக்க போகிறாருன்னு தெரியல.
அந்த விகிதத்தில் அண்ணாமலை சாதிச்சா அது மோடிக்கு லாபம், அண்ணாமலைக்கு லாபம், இன்னொரு தலைவருக்கும் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.